हेलो बच्चों, नमस्कार। सबको राम राम। ठीक है, இன்றைக்கி வந்து ராஷ்டிரபாஷாவில் அதாவது பாக் 5லேருந்து அதாவது பார்ட் 5லேருந்து ஜீவனி அதாவது பயோகிராஃபி அதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 7 லீடர்ஸ் பற்றி எழுதியிருக்கு. நம்ம சிலபஸில் இருக்குது. யார் யாருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் and Sardar Bhagat Singh, Pandit Deen Dayal Upadhyay, Lal Bahadur Shastri, டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர். ஸோ இந்த 7 பொலிட்டிக்கல் லீடர்ஸும் கம் பேட்ரியாட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இவங்களோட அற்புதமான ஒரு இது லெசன் இருக்குது நமக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்ச தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். செகண்ட் லெசன். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டை பார்ப்போம். ओके, सरदार वल्लभाई पटेल. सरदार वल्लभाई पटेल मुंबई की एक सभा में सिंह की तरह गरजते हुए एक देशभक्त ने कहा था कि अदावद मुंबई की एक सभा में और सभा मुंबई अदावद बॉम्बे அது வந்து சிங்கி தர கர்ஜித்தே ஹுயே அப்படின்னா சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறார். ஏக் தேஷ்பக்தனே கஹாத்தா, ஒரு அதாவது தேசபக்தர் என்ன சொல்கிறாருன்னா அங்கிரேஜ் பாரத் கோ ஜித்தனி ஜல்தி ஆஜாத் கர்தே உத்னா ஹி அச்சா. இங்கிலீஷ்காரன் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து இந்தியாவை வந்து இண்டிபெண்ட் பண்ணணும் அது அத்தனைக்கும் நல்லது. எதி தேரி கி கை, சப்போஸ் அவன் வந்து லேட் பண்ணிகிட்டே இருந்தான்னா தோ யஹ் அதாவது உன்ஹி கே லியே खराब बात होगी, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப மிக மோசமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். யஹ் சிங் கர்ஜனா கர்னே வாலா வியக்தி தே லோ புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த மாதிரி சொன்னது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான், அதாவது இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. லோஹா புருஷ் அப்படின்வாங்க. லோஹா புருஷ் அப்படின்னா அயன் மேன். அதுதான் வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார்னா தலைவர். பஞ்சாபில் எல்லாம் சர்தார் இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக சர்தார் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம். ஓகே, வல்லபாய் பட்டேல் का जन्म 31 अक्टूबर 1875, அதாவது அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 31 अक्टूबर 1875 को गुजरात के पेटलाद तालुके के कर्मसद गाँव में हुआ था. அவர் பிறந்தது இடம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பேட்லாத் அப்படின்ற ஒரு தாலுக்கில் கர்மசத் அப்படின்ற ஒரு காவ், ஒரு வில்லேஜில் வந்து அவர் பிறந்திருக்காரு. உன்கே பிதா கா நாம ஜபீர் பாய் பட்டேல். ஜபீர் பாய் பட்டேல் அப்படின்றது அவரோட ஃபாதரோட நேமு. மாதா கா நாம லாடு பாய் தா. லாடு பாய் அப்படின்றது அவங்களோட அம்மாவோட பேர். அதாவது ஜேபர் பாய் கிசான் தே. அவரோட ஃபாதர் என்னன்னா இஸ் ஏ ஃபார்மர். அவர் விவசாயியாக இருக்கார். வித்யார்த்தி ஜீவன் சே ஹி வல்லபாய் பட்டேல் படே அதாவது ஸ்வாபிமானி தே. அதாவது சின்ன வயசில் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். வல்லபாய் பட்டேல் வந்து ஸ்வாபிமானி மானவ் தே. அவர் கிசி கலத் பாத் கோ மானே கே லியே वो तैयार नहीं होते थे. எந்த விதமான கெட்ட விஷயமா இருந்தால் அதை வந்து அவர் ஏற்றுக்கவே மாட்டார். उनके एक अध्यापक कक्षा के विद्यार्थियों को कापियाँ किताबें पेंसिलें आदि अपने पास से ही खरीदने के लिए मजबूर करते थे. ஒரு டீச்சர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும், வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட்ஸு, அந்த அத்தியாபக் என்ன பண்ணார்னா எல்லாரையும் காப்பியாக அப்படின்னா புக்ஸ்னு நோட் புக்ஸ், அது கிதாபு புக்ஸு, பென்சில் एक्सेट्रा आदि एक्सेट्रा अपने पास से ही खरीदने के लिए मजबूर करते थे. தாங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கம்பல் பண்ணுறாரு, ப்ரெஷர் பண்ணுறாரு. அப்போ வல்லபாய் ने उन्हें उनसे ये वस्तुएं खरीदने से मना कर दिया. வல்லபாய் பட்டேல் என்ன சொல்கிறதுனா இதெல்லாம் அவங்ககிட்ட வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அதாவது அந்த அத்தியாபக்கோ அப்னா வியாபார் பந்து கர்னா படா. கடைசியில் அந்த டீச்சருக்கு வந்து தன்னோட பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. ஓகே, அப்போ சர்தார் பட்டேல் के बचपन के ही एक घटना,
இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் இருக்குது அவரோட அதாவது குழந்தை பருவத்தில் நடந்த இன்சிடெண்ட்டு. உன்கி காக் கே பாஸ் ஏக் ஃபோடா நிக்கல் கயா. அவரோட அந்த காக் இருக்குல்ல, அந்த காக்கு காக் கே பாஸ் ஏக் ஃபோடா நிக்கல் கயா. அதாவது ஃபோடா அப்படின்னா ஒரு கட்டி, ஒரு பெரிய கட்டி ஒன்று அவருக்கு வந்துருச்சு. அப்போது பஹுத் தவா दी गई पर ठीक नहीं हुआ. நிறைய மருந்து சாப்பிட்டாரு, மருந்து எடுத்துக்கினாரு, ஆனால் அது சரியாகலை. किसी व्यक्ति ने सलाह दी कि लोहे की सलाख सलाख வந்து खूब गरम करके फोड़े में அதாவது दसा दी जाए तो वो फोड़ा फट जाएगा. அப்போ किसी व्यक्ति ने सलाह दी, யாரோ ஒரு மனுஷன் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கான், ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கான். என்ன சொல்கிறேன்னா, லோகா இருக்குல்ல, அதாவது இரும்பு கம்பி, அதை நல்லா பழுக்க காய்ச்சி சலாக்கு அந்த சலாக்கை வந்து கூபு கரம் கற்கே நல்லா ஹீட் பண்ணி ஃபோடாமே குசா அதாவது தசாதி அதாவது தசாதி ஜாய் அப்படின்னா அப்படியே அதை வந்து அந்த பெரிய கட்டி இருக்கு இல்லையா, பெரிய கட்டி பழுத்த கட்டி, அந்த கட்டியில் அதை எடுத்து குத்தி விட்டுட்டோம்னா, அதை வந்து சூடு போட்ட மாதிரி சொருகிட்டோம்னா तो फोड़ा जो है फूट जाएगा. அந்த பெரிய கட்டி இருக்கு இல்லையா, அந்த கட்டி வந்து உடஞ்சிரும். அப்போ சலாக் வந்து அதாவது கரம் கீகை, அப்போ வந்து அதான் மெத்தடு. அப்போ வந்து அதாவது அப்போ அந்த பழைய காலத்தில் அந்த மாதிரி தான் மெத்தட் இருந்தது. ஸோ சலாக் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு பெரிய கம்பி எடுத்து பழுக்க காய்ச்சுறாங்க. கரம் கீகை किंतु किसी में यह साहस न होता था कि गरम सलाह के फोड़े में दसाएं. ஆனால் பழுக்க காய்ச்சியாச்சு, ஆனால் யாருக்கும் அந்தளவுக்கு ஒரு தைரியம் வரல, ஒரு ஹிம்மத் வரல. சின்ன குழந்தைக்கு எப்படிடா இதை நம்ம வந்து சின்ன பையனுக்கு வந்து இதை போய் எடுத்து சொருக முடியும், அதாவது புண்ணில் வந்து சொருகணும், அந்த கட்டியில் வந்து சொருகணும், எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிசிக்கு ஹிம்மத் நைப்படி, யாருக்கும் தைரியமே வரல. சலாக் அதாவது அப்போ வந்து பய யஹ்தா கி யக் சோட்டா சா பாலக் இத்தனி தக்லீஃபு கைசே சஹ சக்கேகா. அதாவது ஏன் பயந்தாங்கன்னா, அதாவது ஒரு இவ்வளோ சின்ன பையன் எப்படி இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்குவான், இந்த மாதிரி சூடு போட்டோம்னா அவன் எப்படி தாங்குவான். அதாவது இஸ் பர் பாலக் வல்லப்னே கஹா தேக்தே கியா ஹோ. அவர் வல்லபாய் படேல் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பார்க்குறீங்க, ஏன் எதுக்கு பார்த்துட்ருக்கீங்க, சலாக் டண்டி ஹோ ரஹி ஹை, உங்களோட பழுக்க காய்ச்சி அந்த கம்பி வந்து அதாவது கூல் ஆகிட்டுருக்கு, அது சில்லுன்னு ஆகிட போகுது. और फिर स्वयं जो है उसे लेकर फोड़ो में दसा लिया. அப்புறம் என்ன பண்ணார், மற்றவங்களாம் தைரியம் இல்லைன்னு அவருக்கு தானே என்ன பண்ணார், அந்த கம்பியை எடுக்கிறார், கையில் எடுத்து அவரே என்ன பண்ணுறாரு, சூடு போட்டுக்கிறார், அந்த போடாவை உடைச்சிடுறாரு. அப்போ बालक के इस साहस को देखकर उपस्थित लोगों ने कहा कि यह बालक आगे चलकर बहुत ही साहसी होगा. அப்போ அங்கே இருந்தவங்களாம் பார்த்து அப்படியே ஹைரான் ஆகிட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ தைரியமான பையன் பாலக் வந்து இந்த அந்த சாகசத்தை பார்த்துட்டு தேக்கர் உபஸ்தித் லோக், அங்கே யாரெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகே சல்கர், அதாவது ஃப்யூச்சரில் வந்து இந்த பையன் வந்து எப்படி இருப்பான்னா, அதாவது பகுத்தி சாகசி ஹோகா, அதாவது ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, யஹி பாத் ஜோ ஹை சத்ய ஹுய், அதுதான் உண்மையாயிடுச்சு. அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி அந்த விஷயம் வந்து நடந்தது. அதாவது வல்லபாய் படேல் வந்து ஜீவன் பர் சாகசி ரே, வாழ்நாள் முழுக்க அவர் என்னைக்கு வரையும் இருந்தார், உயிரோடு இருந்தார், அது வரையும் சாகசியாக தான் இருந்தார் கடைசி வரைக்குமே. அதாவது 22 வருஷக்கு உமர்மே, அதாவது 22 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிற வரைக்கும் உன்னோனே அதாவது நாடியாத் ஸ்கூல் சே மெட்ரிக் பாஸ் கி. அதாவது 22 சால் உமரில் வந்து 22 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போது உன்னோனே அதாவது நாடியாத் ஸ்கூல்லேருந்து அவர் வந்து மெட்ரிக் பாஸ் பண்ணுறார். மெட்ரிக் பாஸ் பண்ணிட்டு फिर வந்து முக்தாரி பரீட்சா பாஸ் करके கோத்ராமே வந்து முக்தாரி கர்னே லகே. அப்போ முக்தாரின்றது ஒரு ஒரு வேலை அது. அப்போ அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு முக்தாரியாக வந்து காம் கர்னே லகே, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. कुछ समय बाद वल्लभाई पटेल बाई का वकालत पढ़ने के लिए विदेश रह गए. அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம், कुछ समय के बाद, கொஞ்சம் சமயத்துக்கு அப்புறம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், बाद में वल्लभाई पटेल ने वकालत पढ़ने के लिए, வக்கீல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதேஷ் चले गए, ஃபாரின் போயிட்டார். ஃபாரின் போயிட்டு वहाँ उन्होंने बहुत ही அதாவது சாதா ஜீவன் व्यतीत किया. அந்த ஃபாரின் போனதெல்லாம் அங்கே வந்து ஒரு சிம்பிள் ஆர்டினரி லைஃப் வந்து அவர் அங்கே வாழ்கிறாரு.
वह अपना सारा समय अध्ययन में ही लगाते थे. டைம் முழுக்கவும் அவர் வந்து படிக்கிறதுலேயே வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. जहाँ वह अதாவது जहाँ वह रहते थे वहाँ वहाँ से पुस्तकालय 11 मील दूर था. அவர் எங்கே இருந்தாரோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது லைப்ரரி வந்து 11 மைல் डिस्टेंस அதுக்கு. அப்போது वह नित्य प्रति सवेरे उठकर उस पुस्तकालय में जाते और शाम को पुस्तकालय के बंद होने पर ही वो वहाँ से उठते. அதாவது காலையிலே என்ன பண்ணுவார்னா லைப்ரரிக்கு போயிட்டாருன்னா சாயந்தரம் வரையும் எழுந்திருக்கவே மாட்டார். எப்போ வந்து சாயந்தரம் ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த லைப்ரரி க்ளோஸ் பண்ணுவாங்க பாரு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், वहाँ से उठते थे. அப்போ தான் அந்த அங்கேருந்து அவர் எழுந்திருப்பார். अपने अपने इसी अध्ययन के अதாவது फलस्वरूप अதாவது वह उस साल वकालत की परीक्षा में सर्वप्रथम रहे. இந்த மாதிரி अपनी इसी अध्ययन के फलस्वरूप அதாவது தன்னோட இந்த மாதிரி கடுமையான பயிற்சியால் முயற்சியால் படிச்சுட்டே இருந்ததால் அந்த வருஷம் வந்து வக்காலத்தில் அதாவது வக்கீல் அந்த படிப்பு இல்லையா, அதாவது லாயரில் அந்த எக்ஸாமில் வந்து பரீட்சாமே ஓ சர்வப்பிரதம் ரஹே, எல்லாரும் கூட ஒரு ஹையஸ்ட் மார்க் எடுத்து அவர் வந்து அதாவது டாப் மோஸ்ட் வந்து ஒரு பாஸ் பண்ணுறாரு. इस पर उन्हें 50 पाउंड का पुरस्कार भी मिला. அப்போ வந்து அவருக்கு வந்து அதாவது ப்ரைஸ், அதாவது என்ன சொல்கிறது, அவார்டு அப்படின்வாங்க இல்லையா, அவார்டு ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் கிடைச்சிது அவருக்கு. வந்து 50 அப்படின்னா 50 பவுண்டு அவருக்கு வந்து இனாமாக வந்து கிஃப்டாக வந்து பரிசு கிடச்சிது. அப்போது விதேஷி லவுட்கர் வக் அகமதாபாத் மே வக்காலத் கர்னே லகே. அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வந்த உடனே அகமதாபாத்தில் வந்து வக்காலத் அதாவது வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தோடே ஹி சமயமே ஓ அத்தியந்த் பிரசித் ஹோகே. கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் சில வருஷங்கள்லேயே அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் இசி சமய வக் காந்திஜி கே சம்பர்க் மே ஆயே. இந்த டைமில் தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து காந்திஜியோட சம்பர்க் மேனா அவரோட தொடர்புக்கு வர்றார். அவரோட கம்யூனிகேட் ஆகிறாரு. அவரோட அதாவது மிலாப் ஆகுது. அப்போ உன்னோட வக்காலத் छोड़ दी और पूरी तरह அதாவது तरह से வந்து தன் மன் தன் से वो देश की सेवा में जुड़ गए. உடனே அவர் வக்காலத்தையும் விட்டுறாரு, அதாவது வக்கீல் தொழிலையும் விட்டுறாரு. தன் மன் தன்னா தன்னோட முழு சொத்து, பணம், காசு, உடம்பு, மனசு எல்லாத்தையுமே முதல்ல டோட்டலாக வந்து அதாவது 10% வந்து அவர் வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சிடுறார். தேஷ்கி சேவாமே, தேசத்துக்கு வந்து சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு ஜுடுகைன்னா அதுவே முழு வேலையை ஃபுல் டைம் ஒர்க்காக ஜாபாக ஆகிடுச்சு அவருக்கு. ஓகே, இதுதான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி நம்ம பார்த்தது. இப்போது நெக்ஸ்ட் லெசன் வந்து நாம் பார்க்க போகிறோம், அதாவது ஜீவனி வாழ்க்கை வரலாறு யாருதுன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.